ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுடர் ரொம்பவே சூப்பரான ஒரு வேலையை தான் செஞ்சுருக்காங்க. 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து ரொம்ப அருமையான வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அதாவது சுடரும் விஜயும் ஒன்று சேர்றதுக்காக தான் இந்த சுடர் அந்த பாலில் தூக்க மாத்திரையை கலந்துருக்காங்க. ஆனால் நடக்க போகிறது என்னவோ நம்ம மல்லியும் விஜயும் தான் ஒன்று சேர போகிறாங்க. கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஆமாங்க, இப்போ பாலில் மல்லிக்கே தெரியாமல் ஏமாற்றி தூக்க மாத்திரையே இந்த சுடர் கலந்துடுறாங்க. அது தெரியாத மாதிரி தான் நம்ம மல்லி அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜயும் கையில் வாங்கிடுறாரு. அவர் குடிக்கிறாரா இல்லையா அப்படின்றதும் ஒரு கொஷின் மார்க் தான். இல்லை மல்லி, எனக்கு இப்போதைக்கு வேணாம், பால் குடித்தா தூக்கம் வரும், நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் நான் அதை முடிச்சுட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே மல்லி இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறத கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இப்படி திரும்பி பார்த்தாலுமே இந்த சுடர்கிட்ட அந்த பாட்டில் இருக்கிறது, இல்லை அவளுடைய ஆக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியறது. ஏன்னா நம்ம மல்லி பயங்கர உஷார். சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்கன்னா கூட கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே பார் பல்லின்னு சொல்லிட்டு கத்தி அவங்கள மல்லியை அந்த பக்கம் திரும்ப வச்சுட்டு தான் அந்த பாலில் அந்த மாத்திரையை கலந்து விடுறாங்க இந்த சுடர். ஸோ இந்த கேப்பில் நம்ம மல்லி கண்டுபிடிச்சிருக்கவா மாட்டாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த சுடருக்கே தெரியாமல் அந்த பாலை ஊற்றிட்டு வேறு பாலை விஜய்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்துருக்கலாம். அதை விஜய் குடித்தாரு அப்படின்னா எப்பவும் போல் நார்மலாக ஒர்க்கை முடிச்சுட்டு மல்லி ரூமில் படுத்திருக்க போகிறாங்க. அப்படி சப்போஸ் இந்த சுடர் மாத்திரை கலந்த அந்த பாலை தான் விஜய் குடிச்சிட்டாரு அப்படின்னா நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக சுடர்கிட்ட போய் படுக்க மாட்டார், அவளுடைய ரூமுக்கு போகவே மாட்டார். கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு பெட்ரூமில் தான் படுப்பார் மல்லி கூட. மல்லியும் விஜயும் ஒன்று சேர்றதுக்காக தான் இந்த சுடர் இந்த வேலையை செஞ்ச மாதிரி ஆக போகுது. அதை பார்த்ததும் காண்டேற போகிறாங்க இந்த சுடர். இது எல்லாமே இந்த ரகு சொல்கிற வேலை தான், ரகு கொடுக்குற பிளான் தான். ஆனால் அது எல்லாமே நம்ம மல்லிக்கு தான் ரொம்பவே நல்லதாக அமையப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் மல்லி தான் கர்ப்பமாகி அவங்க விஜயோட குழந்தைய வயிற்றில் சுமந்துருக்க போகிறாங்க. ஆனால் ரகு சொன்னது சுடர் விஜயோட குழந்தைய வயிற்றில் சுமந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக சப்போஸ் அந்த மாத்திரை கலந்த பாலை விஜய் குடித்தாலுமே சுடரும் விஜயும் ஒன்று சேர போகிறதில்ல, நம்ம மல்லியும் விஜயும் தான் ஒன்று சேர போகிறாங்க. இது தெரிஞ்சு இந்த சுடர் வயிறு எரிஞ்சு சாக போகிறாங்க. இல்லைன்னா முன்னாடியே நம்ம மல்லி கண்டுபிடிச்சி அதை அப்படியே வீடியோவாக எடுத்து இந்த சுடர்கிட்ட போட்டு காமிக்க போகிறாங்க. வாயை திறந்துக்கிட்டு இந்த சுடர் பார்க்க போகிறாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க தான் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.